வீட்டில் வந்து சாப்பாடு செய்கிறது தான் இருக்கிறதுல மிகப்பெரிய போராட்டம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, சாதம் வடிச்சிடலாம், அதுக்கு வைக்கிற குழம்பு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை. டெய்லி ஒரு குழம்பு வச்சுட்டு என்னடா குழம்பு வைக்கிறது என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு தான் நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன செய்ய போகிறேன்னா, கப்பை குழம்பு தான் வைக்க போகிறேன். கப்பை குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கப்பையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் உப்பு போட்டு. அதையும் நல்லா மத்தில் கடைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு மசால் பொடி, வீட்டில் அரைச்ச மசால் பொடி, சில்லி பவுட்ரு போட்டு நல்லா அந்த பச்சை மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு வேக வச்சுருக்கிற கப்பையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு புளி வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கப்பை எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா கப்பை பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஒன்று கப்பை பிரியாணி செய்வேன், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நல்லா வேக வச்சு தாளிச்சிட்டு நல்லா கடலைக்கறியும் மீன் இல்லைன்னா பீஃப் கறி கூட சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை கண்டிப்பாக நான் செய்யும்போது அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த கப்பை குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கப்பை குழம்பு ரொம்ப பிடிக்கும். கப்பையில் எது செஞ்சாலும் நான் சாப்பிடுவேன். குழம்பு செஞ்சாலும் சாப்பிடுவேன், கப்பை பிரியாணி செஞ்சாலும் சாப்பிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.